வணக்கம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro ப்ளஸ் பையிங் கைடு சொல்ல போகிறேன். அதாவது நான் வந்து S1 Pro ப்ளஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட்டு 24th June 2026. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் காமிக்கிறேன். இந்த நம்மளோட மொபைலே வாங்கி ஓலா கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதில் தான் வந்து அவங்க புக் பண்ணுவாங்க. லோனாக இருந்தாலும் சரி, இது நெட் கேஷாக இருந்தாலும் சரி. இதில் இப்போ ஓலா கேப்ஸ்ன்ற ஒரு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு முன்னாடி இந்த 3 கோடு இருக்கு பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எலக்ட்ரிக்னு இருக்கும். இப்போ லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓலா S1 Pro ப்ளஸ் 3rd Gen 5.2 kW பர்ச்சேஸ்டு ஆன் 24 June 2026. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வந்து 29,200 கட்டியிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 4 மாதம் ஆகிடுன்னாங்க. அதாவது 120 நாள் ஆகிடுன்னு சொன்னாங்க. ஆப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 90 டேஸ் காமிச்சிது. 90 டேஸ்லேருந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு டேவாக கம்மியாகிட்டே வந்து 80 டேஸுக்கு வந்துச்சுங்க. இப்போ 80 டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கூட்டர் இஸ் டிஸ்பேச்சுடு நெக்ஸ்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவர் ஆர்டர் இஸ் வெயிட்டிங் லோன் டிஸ்ட்ரிபியூஷன் காசிங் எ ஸ்லைட் டிலே டோன்ட் வரி அவர் டீம் இஸ் ஆக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் பெய்டு, லோன் ப்ராசஸ்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டன், ஸ்கூட்டர் அலர்ட்டட், அப்புறம் ஸ்கூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதாவது நான் புக் பண்ணது வந்து தருமபுரி ஓலா ஷோரூம் பாரதிபுரத்தில் இருக்குது. அங்கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடுச்சு, பட் எங்களுக்கு எந்த அப்டேட்டும் வரலை, வெயிட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அதாவது டிஸ்பேச் வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து லோன் பஜாஜ் இதுதான் போட்டிருந்தேன். பஜாஜ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கூட்டர் வந்த பின்னாடி நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் பண்ணிவிட்டு இதுமாரி பரிவாகன் ஓடிபி கேட்போம், வாகன் ஓடிபி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போலேருந்து 1 வீக் கழித்து உங்களுக்கு வெஹிக்கிள் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் தான் அதாவது வெஹிக்கிள் வந்து வந்துட்டு பின்னாடி தான் வந்து லோன் வந்து அப்ரூவ் நாங்கள் வந்து கம்பெனிக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து ஸ்கூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து இது வெஹிக்கிள் வந்து அங்கே ஸ்டோருக்கு வந்துட்டு முன்னாடி பிக்கப் லொக்கேஷன் சொல்லிட்டு வந்து அந்த பாரதிபுரம் தருமபுரின்னு வரும். இப்போ நீங்கள் எந்த ஏரியா ஷோரூம் புக் பண்ணிக்கிறோம் அந்த ஏரியா வரும். அப்புறமேல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஏன்னா எனக்கும் யூடியூப்பில் சர்ச் பண்ண வரைக்கும் இதுதான், வேறு எந்த வீடியோவும் கிடையாது. தமிழில் சரி நம்ம வீடியோ போடுவோம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த லோன் டிஸ்பூசல்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி வந்து நம்ம அதாவது நம்ம நேரில் போயிட்டு ஸ்கூட்டி எடுக்கும்போது அவங்க ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுப்பாங்களா, அது சைன் போட்ட பின்னாடி தான் வந்து நம்மளுக்கு பைக் கொடுப்பாங்க, லோன் வந்து அப்ரூவல் ஆகும். இதுதாங்க மேட்டர், வேறு எதுவும் இல்லை. பைக் இப்போ வந்து டிஸ்பேச் ஆகிருக்குது. எனக்கு கொஞ்சம் பக்கம், எனக்கு தருமபுரின்றதுனால போச்சம்பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஐ திங்க் 50 வரும்னு நினைக்கிறேன். அதனால மேபி சீக்கிரமாகவும் வரலாம், இல்லை டிலே ஆகலாம் எல்லாருக்கும் மாதிரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பைக் வந்து வாங்கிட்டு பின்னாடி கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.